நானும் தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய சாதனைகள் டேட்டாவோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். செஞ்சதை கூட நம்மளால முழுசா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. இதே திருச்சி சிறகனூர்ல 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிட்டு இன்றைக்கு மக்கள் முன்னாடி தெம்பா நம்பிக்கையா நிக்கிறேன். சமீபமா கவனிச்சிங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கிறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். நாம இவ்வளவே செஞ்சுட்டு மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிறோம். ஆனா அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னா மோடி அமித்ஷாவும் கோச்சிப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. சரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணி இருக்கு? கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி நாம கேட்ட எதையும் தரல. மாநிலத்துக்கான சிறப்பு திட்டங்களையும் தரல. ஏன்? கோவை, மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களுடைய மெட்ரோ உள்ளிட்ட எந்த உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி தரல. நாம கேட்கிறது நன்மை செய்யணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா அடிப்படையா மாநிலத்துக்கு கேட்டதையாவது அவங்க கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லையா? பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களை உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள். இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மேல எந்த அளவிற்கு வன்மம் இருக்குன்னு சொல்லணும்னா, தேர்தல் வருதுன்னு கூட தெரியாம, அதை பற்றி கவலைப்படாம, நமக்கான எதையும் அறிவிக்க இவங்களுக்கு மனசு வரல. நான் கேட்கிறேன், இப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு எங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? தமிழ்நாடு கேட்கிறதெல்லாம் நான் சொல்லுகிற என்டிஏவுக்கு நோ சொல்லக்கூடிய, நமக்கு கொடுப்பதெல்லாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். சில நாட்களுக்கு முன்ன நான் சொன்னேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இன்னும் சொன்னா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்னேன். உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க? இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, இதை ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு திமுக சொல்லுது? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல்னு ஏன் ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக என்கிற முகவடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பட்டாளம் இருக்கிறவர அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில் பழனிசாமி அடிமையாக கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட பீகார்ல என்ன நடக்குது நாடே பார்க்குத. பீகார் மாநிலத்தில் இதுவரை பாஜக முதலமைச்சர் இருந்ததே கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. நீங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாலும் என்ன முகமடி போட்டு கொண்டு வந்தாலும் புதுசு புதுசா யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும் எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலாம். நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. இங்க எப்பவுமே நாங்க தான், எங்க மண்ணில் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். இங்க கூடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் மக்கள் கிட்ட போகும்போது சொல்ல வேண்டியது என்ன? நடக்க இருக்கிற தேர்தல் திமுக வெர்சஸ் என்டிஏ கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இன்னும் எளிமையா சொல்லணும்னா வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதுதான் 2026 தேர்தல். இதுல தமிழ்நாடு அணி வெற்றி பெறணும்னா திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறணும். உங்க வாக்குகளை திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் போடுங்கன்னு கேளுங்க. இதுதான் நீங்க அடுத்த 2 மாசத்துக்கு இடைவிடாம மக்கள் கிட்ட பரப்ப வேண்டிய மெசேஜ். அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு நான் வைக்கிற இன்னொரு வேண்டுகோள் என்பது, உதயசூரியன் சின்ன வெற்றி பெற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பை நம்ம கூட்டணி கட்சியின் சின்னங்களின் வெற்றிக்கும் கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய சாதனைகள் கொள்கையில் மட்டும் நம்மளுடைய பலம் அல்ல, 4வது பொது தேர்தலை இணைஞ்சு சந்திக்கிற கூட்டணியும் நம்முடைய பெரிய பலம் தான். மற்றவங்கள மாதிரி வெறும் தேர்தலுக்காக எலெக்ஷன் சீசன்ல மட்டும் நாம கூட்டணி வைக்கல. கொள்கையின் அடிப்படையில் கொள்கை தோழர்களான கூட்டணி கட்சி அந்த வேட்பாளருக்கு நீங்க களத்தில் கடுமையா உழைக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களை போய் சந்திக்கிற நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இதுவரை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட
அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவரும் தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக்க எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, நம்பிக்கையோடு வீடு ஆபீஸ் சொல்லுங்க. நம்மால பயனடைஞ்சவங்க நிச்சயம் உங்களை வரவேற்பாங்க. இந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தான் சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நம் மண் மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? நம்முடைய வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. அதை உணர்ந்து உழைக்கணும். 7வது முறையும் நாம தான், இனி எப்போது நாம தான். திருச்சியின் எழுச்சி தமிழ்நாடு எங்கும் பரவட்டும், திராவிட மாடல் நல்லாட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.